ஹலோ மக்களே, வெல்கம் டு நேத்ர் இன் லண்டன். வழக்கமாக இந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகேல நடக்கக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்புறம் அப்டேட்ஸை பற்றி தான் நான் வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோவாக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவோ இல்லை இந்த சேனலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் அந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக எனக்கு கொடுத்துருங்க. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட்டாக லோக்கல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நியூஸ் சேனல் பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ஒரு கார்டை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கார்டு வந்து கூடிய சீக்கிரம் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் யூகே கவர்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் ஃபார்மேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இப்போ எப்படி இ விசா நம்ம கையில் வச்ச பிஆர்பி கார்டுக்கு பதிலாக இ விசா மாற்றினாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கார்டாக இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸை வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றி நம்ம மொபைலில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபார்மேட் கொண்டு போகிறாங்க. அது எந்த மாதிரி இதில் கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, gov.uk அந்த ஆப் உள்ளேயே வந்து நம்மளோட டிரைவிங் லைசன்ஸும் உள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபார்மேட்டில் கொண்டு போவாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு கெஸ் பண்ணி இன்னைக்கு நியூஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்டில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா தான் நம்ம அஃபிஷியலாக எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நான் இப்போதைக்கு இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் கண்டென்ட்டாக கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸோ டிஜிட்டல் ஃபார்மேட்டை மாற்றிட்டாங்கன்னா, இப்போ எப்படி நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸை ஒரு ஐடி கார்டை நிறைய ஷாப்லேயும் சரி, பப்புக்கு போகும்போதும் சரி, இல்லை வேறு ஏதோ ஒரு யூஸ்க்கு நம்ம ஐடி கார்டை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஸ்டில் நம்ம அதை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றினாலும் சேம் நம்ம வந்து என்ன யூசேஜ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே தான் ஸ்டில் கன்டினியூ பண்ணுற மாதிரி எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் அதை அப்படியே டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறாங்க. அதில் இன்னும் சில ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதை வந்து ஒன்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நியூஸ் மீடியாவும் சொல்லியிருக்காங்க. பட் என்ன அஃபிஷியலாக நான் வரல. ஸோ நான் அதை பற்றி நான் பேச விரும்பல. பட் இதை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றினாலும் நம்ம ஸ்டில் நம்ம ஒரு ஐடி கார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஸ்டில் அதை பற்றின எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். சரி, ஏன் இதை வந்து இப்போ ஃபிசிக்கல்லேருந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறாங்க? இதனால என்ன பெனிஃபிட் இருக்குது? ஏன் இதை கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்கன்னா, டெக்னாலஜி வந்து தே ஹாவ் டு யூஸ் இட். அதாவது அவங்க வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி டு சர்வ் த பீப்புள், டு ஈஸ் த சர்வீஸ் ஃபார் த பீப்புள் அப்படிங்கிறாங்க. ஸோ அதன் நோக்கத்தில் டெக்னாலஜி வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இதனால மக்கள் வந்து அதிகமாக பயன்படுவாங்க. கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மக்களுக்கும் யூசேஜ் வந்து கம்யூனிகேஷனுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது ஒரு நோக்கத்துக்காக. ஸோ அவங்க வந்து டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ற இந்த கான்செப்டில் தான் இதுவும் வருது. ஸோ இந்த ஃபிசிக்கல் லைசன்ஸ்க்கு பதிலாக டிஜிட்டல் லைசன்ஸாக மாற்றுறாங்க. இது எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா, கூடிய சீக்கிரம் 2025 அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் 2026க்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட்டை செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நியூஸ் மீடியா இன்னைக்கு நியூஸ் சேனல் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸோ இல்லை ப்ரொவிஷனல் லைசன்ஸோ வச்சுருந்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் இந்த நியூஸ் இல்லை இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா நீங்களும் ரெடியாகி டிஜிட்டல் குயிக்காக மாற்றிக்கங்க. கொஞ்சம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் சிம்பிளாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இ விசா மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த வீடியோ இதே மாதிரி ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி இந்த சேனலை அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் இன்னைக்கு வந்து லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன். நான் முன்னாடியே போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் இப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ப்ளோர் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சில கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் உங்கள் இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ப்ளஸ் இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் லைக் கொடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் போடக்கூடிய ஒரு சின்ன இந்த மாதிரி கமெண்ட்டோ லைக்கோ சப்ஸ்கிரைபோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு புஷ் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் அது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதுவும் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.